அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, ஆறுபடை வீடுல முருகன், திருத்தணி முருகன் அப்படின்னு இருக்கார். அப்போ அந்த முருகனை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பங்குனி உத்திரம் வருது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு செவ்வாய் 1, புதன் 2, வியாழன் 3, வெள்ளி 4, சனி 5, ஞாயிறு 6. இந்த பங்குனி உத்திரத்துக்கு அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 நாள் நம்ம நோன்பு இருக்கணும். 6 நாள் நம்ம நோன்பு இருந்து காலையிலையும் மாலையிலும் 2 வேளையிலும் குளித்து நம்ம முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டியை படித்து வழிபடணும். நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்குறோம் முருகப்பெருமான்கிட்ட. நம்ம இந்த 6 நாளும் நம்ம முருகப்பெருமானை நோன்பு இருந்து அவரை வழிபடணும். அவரை வழிபட்டீங்கன்னா 6வது நாள் அன்னைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை போய் தரிசித்து வாங்க. அந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருத்தணிக்கு தான் நீங்கள் போகணும். திருத்தணித்தில் ரொம்ப விசேஷம். ஏன் விசேஷம் அப்படி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வள்ளி தெய்வானை சேனாதிபதியோட வள்ளி தெய்வானை 2 பேருடைய சேர்ந்து இருக்கக்கூடிய தலம். ரொம்ப விசேஷமான தலம். நம்ம ஒரு கடவுளை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா பெரிய கோவில்கள்லேயும் ஒரு குளத்தங்கரைன்னு இருக்கும். அது மாதிரி இவருடைய ஆலயத்திலையும் அந்த திருத்தணியில் குளத்தங்கரைன்னு ஒன்று இருக்குது. அந்த குளத்தங்கரைக்கு போயிட்டு நம்ம குழந்தை இல்லை, எனக்கு இந்த 6 நாள் நோன்பு இருக்கேன் அப்படின்னா, இந்த 6 நாள் குழந்தை இல்லாதவர் குழந்தைய பற்றி ஏங்கி நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வரமா கேளுங்க. கேட்டுட்டு இந்த 6வது நாள் அன்னைக்கு குளத்தங்கரைக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபடுங்க. முருகா, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, எனக்கு குழந்தையே இல்லை, நீங்கள் குழந்தை வாக்கி எனக்கு தரணும் அப்படின்னு நிச்சயமாக நீ எனக்கு தரணும் அப்படின்னு முருகப்பெருமானை ஒரு கோரிக்கை வச்சுட்டு, ஒரு மஞ்சள் டவுசரை வாங்கி, ஒரு மஞ்சள் டவலை வாங்கி, அதில் வெத்தலை பாக்கு பழம் தாம்பழம் வச்சு, ஒரு சாக்லேட்டை வச்சு நீங்கள் அந்த குளத்தங்கரையிலே நெய்வேத்தியமாக அவருக்கு படைச்சிட்டு, அடுத்த வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுங்க முருகா அப்படி நீங்கள் கேட்டுட்டு, அடுத்த வருஷத்தில் மீண்டும் வந்து நாங்கள் 3 பேர் தம்பதிகளாக வரணும் அப்படின்னு முருகப்பெருமானுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லிவிட்டு அடுத்த கணம் மேலே போயிட்டு முருகனை நீங்கள் தரிசிக்கலாம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நிச்சயமாக முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக தருவார். மழலை செல்வத்தை அள்ளி தருவார். நீங்கள் குழந்தை இல்லாத தமிழர்கள் நிச்சயமாக இந்த பூஜையை செய்து முருகப்பெருமானை தருளை நீங்கள் பெறுங்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா.